தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாள். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். பல மாதங்களாக இழுத்து அடித்து வந்த ஒரு பேச்சு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க தோன்றுகிறது. இன்றைய தினம் இபிஎஸ் இல்லத்திற்கே சென்று காளியம்மாள் அவங்க பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் அவங்க எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த தகவல் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இதற்கு நிறைவு பெற்றது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியில் ஆட்களே இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரமே காலி ஆயிடுச்சு, இந்த முறை பாருங்கள் அவர்களது வாக்கு சதவீதம் எல்லா முறையும் உயர்ந்திருக்கு அப்படின்னு பேசுனீங்களே, இந்த முறை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கீழே போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிப்ரவரி அன்று அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி, அது மட்டும் இல்லாமல் ஆளே இல்லைன்னு பேசினவங்களுக்கு 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவிச்சு, அதுவும் எப்படி எல்லாரை போல் சும்மா ஏதோ ஒன்று கிடைச்சதை போடணும் இல்லை, படித்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அண்ட் அப்போது அது முடிஞ்சதுலேருந்து நாம் தமிழர் கட்சி பற்றின ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு செய்தியை போட்டு அவரை அலைகழிக்க வைப்பது, இல்லை இந்த கட்சி மீது இருக்கிற நல்ல அபிப்பிராயங்களை உடைப்பது அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அதுபோல் கிடச்ச ஒரு விஷயமாக தான் காளியம்மாள் அவர்களுடைய செய்தி இருந்தது. இப்போ அதற்கும் ஒரு முடிவு வந்திருக்கு. அதிமுகவில் இணைவதற்கு முன்னாடியே அவங்க பல பேரம் பேசினது நமக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதல் விடயம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏன் விலக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற போது ஒரு முக்கியமான கருத்தை சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்போதே பதிவு பண்ணார். அந்த விஷயத்தை நம்ம சேர்த்தே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, கட்சியிலேருந்து விலக்கப்படுற நிறைய பேர், உதாரணமாக ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்றவங்க, காளியம்மாள் போன்றவங்களாம், காளியம்மாள் அவங்களா விலகி போனாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது, அவங்க ஏன் விலக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம், கட்சியில் நான் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. கட்சியை வளர்த்து கொண்டு வரதை விட்டு அவங்க வளர்ந்து வர்றதை பற்றி பெருமளவுக்கு சிந்தித்தது, அதை அவங்க செயல்படுத்தினதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு அவங்க விழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இதை அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அது நடக்கலை, அதனால் கட்சியை விட்டு விலகிட்டாங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு திராவிடம் தான் நமக்கு எதிரின்னு பேசின எல்லாரும் திராவிடத்தோட அண்டி ஒண்டி பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குங்கிறது மிகவும் வெட்கக்கேடானது. அதிமுக இணைந்த காளியம்மாள் பற்றி உங்களது பார்வையில் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.